அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 29/9/2024, செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் புரட்டாசி 13ஆம் நாள், இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் புலால் மறுத்தல். குறள் 252. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. தெளிவுரை: பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்களுக்கு இல்லை. அருளுடையவராக இருப்பதற்கான சிறப்பு புலால் உண்பவர்களுக்கு இல்லை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று வீடு அல்லது தொழில் செய்யும் இடத்தை மாற்றுவது குறித்து குடும்பத்தில் பேசி ஒரு முடிவு எடுப்பீர்கள். இன்று பயணங்கள் செய்வீர்கள். அருகில் இருக்கும் இடங்களுக்கு சின்ன சின்ன சுற்றுலா சென்று வருவீர்கள். திருமண வாய்ப்பு அமையும். இன்று பேசி முடிக்கப்படும் வரன் நீங்கள் இருக்கும் வீடு அல்லது பூர்வீகத்திற்கு மேற்கில் இருந்து வருவார்கள். காதல் அல்லது உறவுக்கார வழியில் அமைய நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் பிறந்த பின்னர்தான் உங்கள் குடும்பம் உங்களோடு சேர்ந்து வளர்ந்து வந்தது என்று வயதான உங்கள் தாத்தா பாட்டி எப்பவும் சொல்வது போல இன்றும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தொழில் சூழல் குழப்பமாகவே இருக்கும். வேலைக்காக பிறந்த இடத்தை விட்டு வெளியூருக்கு சென்று முன்னேற யோசனை வரும். குடும்பத்தில் பேசி அதற்கான முடிவு செய்வீர்கள் என்று. உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை அரசு மீண்டும் அழைத்து அவர்களுக்கு வேலை நீட்டிப்பு செய்து சிறு சிறு வேலைகளை தரும். சிலர் வெளிநாட்டுக்கு சென்று அங்கு பணிபுரிய கூட வாய்ப்பு கிடைக்கும். பாதையில் நின்றிருந்த வீடு கட்டும் பணி மீண்டும் ஆரம்பித்து அதற்கு என்ஜினியரிடம் பேச்சுவார்த்தை செய்வீர்கள் என்று. வங்கியில் கடன் வாங்க யோசனை ஏற்படும். உங்கள் தாய்மாமா ஆதரவு உங்கள் அம்மாவிற்கு எப்பவும் உண்டு. பூர்வீக சொத்தில் பங்கு பிரித்து தருகிறோம் என்று மாமா உங்கள் அம்மாவிடம் தெரிவிப்பார். பாட்டியின் நகைகளை கூட அம்மாவிற்கு பகுதியை தருவதாக மாமா சொல்லுவார். பலர் தங்களின் பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காக கடன் வாங்கியாவது வெளிநாட்டிற்கு அனுப்ப முடிவு செய்வார்கள் என்று. ஏற்கனவே மாமியார் மருமகள் இடையே மனஸ்தாபம் இருந்தாலும் வரும் 2 நாட்கள் அது பெரிய கருத்து வேறுபாடாக மாறக்கூட வாய்ப்பு உண்டு. ஆகவே இருவரும் பேச்சில் சற்று நிதானம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு குழந்தை இருக்கிறது, இன்னொரு குழந்தைக்கு ஆசை. முதல் குழந்தையை ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தார்கள். அதனால் மருத்துவரிடம் அதற்கு ஆலோசனை செய்ய மருத்துவமனைக்கு செல்வீர்கள் என்று. சிலர் சிறு வயதிலேயே குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என முடிவெடுத்து துறவு போக எண்ணி அதற்கு வேத மத சம்பந்தமான கல்வியை தேர்ந்தெடுப்பார்கள். அதற்கு தகுந்த இடம் ஆசிரமம் என தேடிச் செல்வார்கள் என்று. கணவன் மீது தினம் தினம் சந்தேகம்தான். பழக்க வழக்கம் சரியில்லை என வேறொன்றுமில்லை. அவர் தினம் தினம் மருந்து அருந்தி வருகிறார். அதன் காரணம் காட்டி இந்த 2 நாட்களில் கோபித்து கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு செல்ல வாய்ப்பு உண்டு சில பெண்கள். உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று சளி, சிறுநீர் தொற்று, திடீர் தொற்று நோய்கள், வயிற்றுப்போக்கு, மனநோய், அஜீரணம், மாதவிடாய் கோளாறுகள், இரத்த அழுத்தம், அறுவை சிகிச்சை, சிராய்ப்பு, ஈரல் நோய்கள், பல் நோய்கள், செப்டிக், சிறுநீரகக்கல், தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று கணபதி, கணேஷ், விநாயகம், வேல், ஆதவன், ஆதித்யன், பரிதி, சத்யா, ரத்தினம், மூர்த்தி, கீர்த்தி, பிரபு, கண்ணன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், உயரமான பகுதி, நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு விருப்பமான பால் சாதம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைய சமையலில் கீரை, பச்சை பயிறு, பாகற்காய், சுரைக்காய், வாழைக்காய் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள். இன்று வெள்ளை, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.